வெறுப்பின் கொற்றம் வீழ்க. வெறுப்பின் கொற்றம் வீழ்க. அன்பே அரவணை எழுக. அன்பே அரவணை எழுக. தாமுயேகா சார் திருப்பூர் தெற்கு கிளை கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். ஆத்திச்சூடியின் முதல் வரி அறம் செய்ய விரும்பென்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நான் தமிழ் இனியன். அறம் செய்ய விரும்பு. அது ஏன் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி இருக்கிறார்கள்? அறம் செய் என்று சொல்லி முடித்திருக்கலாம் தானே. நாம் எதை விரும்புகிறோமோ அது நம்முடைய சிந்தனைகளை எப்போதும் ஆக்கிரமித்து கொண்டே இருக்கும். ஒரு குழந்தைக்கு புத்தகங்கள் படிப்பது மிகவும் பிடிக்கும் என்றால் அந்த குழந்தை புத்தகங்கள் கிடைக்காதா என்று தேடி தேடி போய் படிக்கும். நாம் அறம் செய்ய விரும்பினால் மகிழ்ச்சியாக அறம் செய்வோம். மீண்டும் மீண்டும் செய்வோம். தேடி தேடி போய் செய்வோம். அறம் என்றால் தானம் என்று மட்டும் பொருள் அல்ல. அன்பாய் இருப்பது அறம். இனிமையாய் பேசுவது அறம். கடுஞ்சொற்களை தவிர்ப்பது அறம். பொய்மையை தவிர்ப்பது அறம். பொறாமை உணர்ச்சியை தவிர்ப்பது அறம். பிற உயிர்களை கொல்லாமை அறம். சினத்தை தவிர்ப்பது அறம். நல்லதையே நாடுவது அறம். யாருக்கும் துன்பம் செய்யாமை அறம் என்ற அறத்திற்கு அர்த்தங்கள் ஏராளம் ஏராளம். நான் இந்த கூட்டத்தில் ஒரு புத்தக அறிமுகம்தான் கொடுக்கலாம் என்றிருந்தேன். ஆனால் எல்லோரும் என்னை அறத்தை பற்றி பேச கூறினார்கள். எனவே நான் அதிலேயே பேசிவிட்டேன். அந்த புத்தகத்திலும் அறம் அப்படிங்கிற தலைப்புல சில செயல்கள் இருக்கு. அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அந்த புத்தகத்தோட பெயர் நிழலை திருடிய பூதம். அது கதை சொல்லி ஸ்ரீ சரிதா ஜோ அவர்கள் எழுதினது. அந்த புத்தகத்துல ஒரு மந்திர மரம், அது புளிய மரம், அது இருக்கும். அத ஆதித்யன் ஆதவன் அப்படிங்கிற 2 குழந்தைங்க அந்த மரத்தை அவங்க தாத்தா வெட்டுறதுக்காக திட்டம் போடும்போது அவங்க எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறதுதான் கதை. அந்த கதையில ஆதவனும் ஆதித்யனும் தனக்காகவே ஏதாச்சும் வேணும்னா அவ்வளவு கெஞ்சி கேட்டதில்லை. ஆனா ஒரு மரத்துக்காக அவ்வளவு கெஞ்சி கேட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க தாத்தா எப்பவுமே மரத்தை வெட்டும்னு நினைச்சதே இல்லை. அந்த ஒரு மரம் மட்டும் ரொம்ப வருஷமாயிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு காய்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கு நீ பயன் இல்லை அப்படின்னு வெட்டுறதுக்காக முடிவு செஞ்சிடுறாரு. ஒரு பிற உயிர்களை கொல்லாமை அறம்னு சொல்லியிருப்பேன். மரத்துக்கும் உயிர் இருக்குதான். அதை கொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க கெஞ்சி கேட்கறது அதுவும் ஒரு அறம் சார்ந்த செயல்தான். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா என்னைக்குமே செயற்கை உரங்கள் பயன்படுத்தினதில்லை. இயற்கை உரங்கள் மட்டுமே பயன்படுத்துறாரு. ஏன்னா செயற்கை உரங்கள்னால மண், செடி, பயிர்கள், அதுக்கப்புறம் அத சாப்பிடுற விலங்குகள், மனிதர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அதனால அவர் இயற்கை உரங்கள் மட்டுமே பயன்படுத்துறாரு. அதனால யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறநெறியில அது வருது. அதுக்கப்புறம் அந்த கதையில தாத்தாவும் பாட்டியும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன தாத்தா விவசாயம் செய்யறதுக்கு ஆளே இல்லை, எல்லாரும் பனியன் கம்பெனிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. பாட்டி ஆமா, விவசாய வேலைக்கு வர்றவங்கள எல்லாரும் ஒரு அடிமையாதான் பாக்குறாங்க. அவங்களுக்கு வேலைக்கேற்ற கூலியும் ஒரு சரியான மரியாதையும் கொடுக்கறதே இல்லை. அதனால அவங்க பனியன் கம்பெனிக்கே போனாலும் அவங்களுக்கு வேலைக்கேற்ற கூலி கிடைக்கலைனாலும் கூட அவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது. அதுக்காக கூட போறாங்க. நீ சொல்றதும் ஒரு வழியில சரியாதான் இருக்கு. ஆனாலும் நம்ம நிலத்துல நம்ம வேலை செய்யறவங்களுக்கு நம்ம சரியான மரியாதையும் கூலியும் கொடுக்குறோம்ல. அதனாலதான் நம்ம நிலத்துல வேலைன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க அப்படிம்பாங்க தாத்தா. சுவாசம் உடலை விட்டு பிரிந்து விட்டால் உடம்பால் எப்ப இடம் இல்லை. அதே போல்
அறநெறிகள் மனதை விட்டு பிரிந்து விட்டால் மனதால் எப்பயனும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.